அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் பார்த்தது டிங்கோட ஆடியோ வெர்ஷன் தான். பட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மோன்வாக்கோடைய 5வது சிங்கல் தான். இந்த பாட்டோட பேர் வந்து ஜிகர். அந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண வேறு யாரும் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். இந்த பாட்டு பாடுறது அவர் தான். ஸோ ஓவரால் இந்த ஹோல் ஆல்பமுக்கு இசை புயல் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாடினதும் அவர் மட்டும்தான். இன்னொரு பக்கம் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதினது வந்து சத்யன் இளங்கோ அவர்கள் தான். ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலை கேட்டு வந்தோம்னா இந்த பாடோடைய ஒரு வேர்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது, பிகாஸ் பல பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இதை வந்து லைக் சொல்லியிருந்த பாட்டு வந்து கேட்கும்போது வேற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த பாட்டே ஒரு எக்ஸப்ஷனான சாங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்றது தெரியல. ஸோ இப்படி என்ன மாதிரின்றதை ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த பாடலை கேட்டதுக்கப்புறம் நாங்கள் நம்ம கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் வீடியோக்குள்ளே ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ என் கூட சேர்ந்து தொடர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வாங்க. இன்னும் பல அப்டேட்ஸ் உங்களுக்கானது வரதான் போகுது. நீங்கள் சொல்கிறத நானும் எடுத்து பண்ணுவேன் என்னோட நேரத்தை பொறுத்து. ஸோ இந்த நாட்டோட ஆரம்பிக்கலாமா பாடல. ஸோ 3, 2, 1 and here we go for ஜிகர். போஸ்டர் என்ன ஒரு கழுதையை அவர் கயிறு கட்டி கூட்டிட்டு போறாரு. வால்யூம் ஃபுல்லா வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Celebration of life la konjam mella talla ini ground la nama sound start agar se ulla variya bekkude manasukulla mara nalla minna vanna iravugal vechi pattikala vinana song elana enakula thevamitta I see in my heart in the ground like I'm a sound starter. கண் நிமைக்கிற நொடியில் என்னங்க கனவு போன கண்ணுக்குள்ள கொஞ்சம் வெள்ள பல்ல the way how the chord changes from major to minor out of the box. Oh my god.
அவுட்ஸ்டாண்டிங் பெரிய பாய். ஓ, குழந்தையோட சத்தமே இல்லை. பீப்பிள், பெரிய பாய் ஃபேன்ஸ், தி மோசார்ட் ஆஃப் தி மெட்ராஸ், தி ஆஸ்கர் நாயகன், கிராமி அவார்ட் வினர், இவருக்கு என்ன பெயரை வச்சாலும் இவரோட இசை வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அலாங் சைட் வித் அஸ். என்னங்க இந்த சாங், இட்ஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்டுங்க. அண்ட் ஒன் இன்டர்லூட் கேம், ஐ திங்க் அது என்ன, ஐ கேஸ் இட்ஸ் சாக்ஸோஃபோன், ஐ டோன்ட் நோ, பட் the way that interlude in between, I think அந்த ஃபர்ஸ்ட் மினிட் தாண்டும்போது ஒரு இன்டர்லூட் வந்துச்சு. தட் வாஸ் வாவ், இட்ஸ் வாவ் மெட்டீரியலுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன், ஏன்னா இந்த பாடலுக்கான மெயின் நம்ம ஏரமன் சார் பாடியே இருக்காரு. அதை தாண்டி இந்த பாட்டுக்கு இன்னொரு எனர்ஜி, இந்த பாட்டுக்கு இன்னொரு உயிர் அப்படின்னா அது வந்து ஃபீமேல் கோரஸ் தான். அந்த பேர்களுக்கும் நாங்கள் கிரெடிட் கொடுத்தாங்கன்னு பத்மஜா, இவங்கெல்லாம் சப்போஸ் எங்களை பார்த்த ஒரு சிலவங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் சௌந்தர்யா, பத்மஜா, அபிநயா, அலெக்சாண்ட்ரா ஜாய் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். லெவன்டர் பூக்களை அவங்க தான் பாடாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பர்ணா ஹரிக்குமார். ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம க்ரெடிட்டாக கொடுத்தாங்க. என்ன ஐஸ்வர்யா, சூப்பர், அமேசிங் ஸ்டஃப். அண்ட் த வே த லிரிக்ஸ், இந்த பாட்டோட லிரிக்ஸும் கூட எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு அர்த்தம் தருதோ அந்த அளவுக்கு இந்த மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்-ஆன் கொடுக்குது. ஸோ லிரிக்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பாடலுக்கு அந்த மியூசிக்கும், இந்த பாடலை பாடின நம்ம இசை புயலோடைய அந்த வாய்ஸும், இன்னொரு பக்கம் வந்து ஃபீமேல் கோரஸ், ஆல் ஒர்க்ட் அலாங் பர்ஃபெக்ட்லி. அதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங். இந்த மாதிரி ஒரு பாட்டை இது வரைக்கும் கேட்டது கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஃபீல், இந்த ஒரு ஏலியன்ஸ்க்கு ஒரு பாட்டை பாட எப்படி இருக்கும், எனக்கு அப்படியே தான். ஈவன் அயர்லாண்டில் கூட ஒரு பாட்டு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் போடவே இல்லையே, அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இந்த படத்தில் இட்ஸ் லைக் ஓ மை காட், அந்த அளவுக்கு அதுவும் இந்த மாதிரி கிளியரான நான் சஜஸ்ட் பண்ணுறேங்க. இதில் போட்டிருக்காங்கல்ல, லிசன் ஆன் யூஸிங் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இதை தான் நானும் சொல்கிறேன். ப்ளீஸ், ஐ எம் ஆல்சோ ரெக்கமெண்டிங் யூ பீப்புள் டு லிசன் வித் சம் ஹெட்ஃபோன்ஸ், சம் ஹெட்செட், விச் எவர் யூ ஹேவ். போட்டு அமைதியாக அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். நான் சொன்னதுக்கு ஏதாச்சும் தப்பான கருத்து உங்களுக்கு அப்படியே வருதான்னு பாருங்கள், எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ கேட்கும்போது அவ்வளோ அமைதியான இந்த ஒரு டைமில் இப்படி இந்த பாட்டை கேட்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் சம்திங். ஐ வாஸ் இந்த பேரலல் யூனிவர்ஸில் நான் வந்து ஏதோ ஒரு பாட்டை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சாங் இப்போவே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு. ஐ எம் நாட் எக்ஸாஜுரேட்டிங் திஸ் சாங். ஆனால் எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். சச்சன் அதான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபீலிங்கு, அதான் சொல்கிறேனே, அவுட்ஸ்டாண்டிங். ஹியர்ஸ் என்ன சொல்கிறது, ஹியர்ஸ் ட்ரைட் ஸோ மச் ஆஃப் ஸ்டஃப். இல்லை அதான் எனக்கு தெரிஞ்சது வர அந்த கார்டோடைய ஒரு சேஞ்சஸ் எல்லாமே கூட, சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், மாஸ்டரிங் ஆஃப் தீஸாக இருக்கட்டும், திஸ் சாங் இல்லை திஸ் ஹோல் ஆல்பம் டிசர்வ்ஸ் அண்ட் அவார்டுங்க. ஈவன் இட்ஸ் ஆஸ்கார், ஈவன் தட்ஸ் நோ டவுட் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. லாஸ்ட் அந்த குழந்தை அழுந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் இந்த போஸ்டரில் கூட ஒரு கழுதையும் இருக்க மாதிரி அவர் வந்து கூட்டிக்கிட்டு போகிறார்ல கயிறு கட்டி. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் நினச்சி. பட் இதில் வந்து பார்க்குற நான் இப்போ சொன்னதுக்கு லைக் கருத்துக்கள் உங்களுக்கு தான் நீங்கள் இல்லை கமெண்ட்டை சொல்லுங்கள். ஆனால் கண்ணை மூட்டிட்டு இந்த பாட்டை கேட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் கோயிங் டு another யூனிவர்ஸ். அது எனக்கு வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இதை நான் உண்மைக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா சில பாடல்கள் என்னடா இவன் என்னத்த பெருசாக சொல்கிறான், இவன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறான், கேட்டோடனே உனக்கு என்ன இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போயிட்டியா அப்படின்னா, ஆமாம் நான் போயிட்டேன். அதாவது அந்த டைம் பீரியட் பொறுத்தாங்க. ஒரு டைமில் இப்போ நாங்கள் அந்த காலங்காலத்தில் இந்த பாட்டை கேட்டோம்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட் இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் கேட்குற இம்ப்ரெஷனில் அப்படி இருக்கும். நைட் டைமில் கேட்கும்போது ஒரு அமைதியான ஒரு இதில் இந்த மாதிரியான பாடல் கேட்கும்போது யூ ஃபீல் இட். அது என்ன நேரன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு மைண்ட் செட், ஒவ்வொரு மூட் இருக்கும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடலும் அமையும். இப்போ நீங்கள் சோகமாக இருக்கீங்களா, சோகமான பாட்டு கேட்டீங்கன்னா யூ வில் ஆக்சுவலி ஃபீல் இட். ஸோ இந்த பாட்டு இந்த ஜானருக்கு போடணும்னு தெரியல, பட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த இவ்வளோ ட்ரக்லையும் நான் பார்த்து சொன்னேன் தான் அதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த பாட்டு மைலேயை விட ஐ ஃபெல் திஸ் சாங் டிசர்வ்ஸ் மோர் கிரெடிட் அண்ட் லெஸ் நம்பர் ஆஃப் வியூஸ். ஐ டோன்ட் நோ வை. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்னன்னு தெரியலை. என் கருத்துக்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தங்களோட இன்ட்ராக்ஷனில் தான் தெரியும் எப்படியான மைண்ட் செட் இருக்கு. இப்போ எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு இம்ப்ரெஷனில் ஓகே இந்த பாடல் டிசர்விங் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் முன் வைக்கிறேன்னா, நான் கேட்டனால தான் இப்போ நான் வந்து அது முன் வைக்கிறேன். பட் உங்களுக்கு அது மேபி ஏதாச்சும் ஒரு கருத்து முரண்படலாம் என்ன அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் பல பேர் எதிர்பார்க்குறது தான்
காதலன், மிஸ்டர் ரோமியோ, அதுக்கப்புறம் அந்த டைமில் அவர் வந்து எடுத்த படங்கள் மாதிரி ஒரு ஆல்பம் வேணும்னு எதிர்பார்க்கலாம். பட் இந்த காலகட்டத்துக்கு நானுமே அதை எதிர்பார்க்குறேன் தான். டு பி ஆனஸ்ட், நானுமே அந்த லிஸ்ட்டில் இருக்கேன். எனக்குமே ஆசை இருக்குது, ஏரமான் சார் வந்து இப்படியான ஒரு ஆல்பம் தந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஆனால் இஃப் இட்ஸ் பாசிபிள், ஹோப்ஃபுல்லி. ஆனால் இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு, இந்த இதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவையோ அதை தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்க. ஒரே மியூசிக் கேட்க முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த பாட்டுக்கு எப்படி விஷுவல்ஸ் இருக்கும், பிரபுதேவா எப்படி இருப்பார், இதுக்கு டான்ஸ் இருக்கா, இல்லை அப்புறம் ஒரு பாதையில் நடந்து போகும்போதோ, இல்லை அந்த குழந்தையோட இதெல்லாம் லாஸ்ட்டில் வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ மூன் வாக் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், மே மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா. உங்கள் கருத்துக்குன்னு சொல்ல மாதிரிதான் கீழே கமெண்ட்டில். அண்ட் அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோ லைக் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், இல்லை படமோ ட்ரெயிலோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனால கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சேர்ந்து இந்த குடும்பத்தில் நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ we are one அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைனா இதை பற்றியாச்சும் பேசணும் இருந்தால் கூட மறக்காமல் சொல்லியிருக்கேன் கமெண்ட்டில். பிகாஸ் இன்கேஸ் நானே மிஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கா. ஏன்னா நான் எந்த நேரமும் வந்து அப்டேட்டில் இருப்பேன். ஒன் ஆர் 2 டைம்ஸ் நான் வந்து லைக் இன்கேஸ் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி, யூ ஆர் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.